பிள்ளைங்களா எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு பொங்கல் செய்கிற வீடியோ பார்ப்போம். பொங்கல் அன்னைக்குன்னு காலையிலேயே பசங்க எல்லாரும் பொங்கல் செய்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கோலத்தை போடுவோம், தாமரை கோலம் போடலான்னு நினச்சேன். ஆனால் தாமரை ஏதோ ஒரு பூ மாதிரி போயிடுச்சு. சரி, இருக்கிற கலர் மாவை வச்சு ஒரு சின்னதாக கோலத்தை போட்டுட்டு நல்லபடியாக பொங்கல் செய்ய ஆரம்பிப்போமா? இதோ வந்துட்டேன் பாட்டி, கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, சீக்கிரம் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வைங்க. வந்துட்டியாடா? சரி சரி, இந்த கரும்பெல்லாம் எடுத்து இப்படி நிற்க வைய, பொங்கல் செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கிறங்க. சரி பாட்டி, இதை வச்சிடுறேன். இந்த சைடு 3 இப்படி வச்சிருக்கேன். டேய் சாரதி, மீதி 3 கரும்பு கொடுறா, நான் இந்த பக்கமாக வச்சிடுறேன். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் இந்த பொங்கலுக்கு பாட்டி வீட்டுக்கு தான் வருவேன், பாட்டி கூட கொண்டாடுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அழகா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இனிப்பாக பொங்கல் சூப்பராக செஞ்சு தரேன். சரியா? பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி, பருப்பு, வெல்லம், தேங்காய், அப்புறம் முந்திரி, திராட்சை, நல்ல சுத்தமான நெய் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மண் சட்டியில் சூப்பராக டேஸ்ட்டாக செய்வோம் இன்றைக்கி. தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருவோமா? சரி பசங்களா, வாங்க எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். பாட்டி, எனக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரத்துக்கு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். அன்றைக்கி எப்படி இருக்கும் எல்லாமே யோசிச்சுட்டே இருப்பேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் போன தடவை கிறிஸ்மஸ் அப்போ கூட அப்படி தான், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த தடவை நான் உங்கள் கூட பொங்கல் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. ஆமாம் பிள்ளைங்களா, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேர பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க. பசங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதும் ஒரு தனி ஜாலியாக தான் இருக்குது. டே சாரதி, என்னடா உங்கள் அம்மா வருவேன்னு சொன்னாங்க, உங்கள் அம்மாவையும் காணோம் அப்பாவையும் காணோம், 2 பேரும் காலையிலே கிளம்பி வந்துடும்னு சொன்னாங்க, இன்னும் வர காணோம். நேரம் ஆகுதுன்னு நானும் பொங்கல் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், எப்படா வருவாங்கன்னு தெரியலையே. பாட்டி, அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க பாட்டி. நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே உங்ககிட்ட தான் சொன்னாங்கல்ல, ஃபோன்லேயே வந்துட்டுருக்கோன்னு. இப்போ வந்துடுவாங்க பாட்டி. நீங்கள் செய்கிற மாதிரி செஞ்சிட்டே இருங்க. பாட்டி, அரிசி போட்டதுக்கப்புறம் பருப்பு போடணும் தானே? பருப்பை நான் கழுவி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் அரிசியை எப்படி கழுவுனீங்களோ அதே மாதிரி நான் இந்த பருப்பையும் கழுவி கொடுக்குறேன் பாட்டி. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். போன தடவை அம்மா பொங்கல் செய்யும் போது கூட அம்மாவுக்கு நான் தான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணனே. நான் தான் இது மாதிரி கழுவிலாம் கொடுத்தேன். அம்மா செஞ்சாங்க, அப்போ சூப்பராக வந்திருந்தது தெரியுமா? சரி சரி அஞ்சலி, சூப்பர், நல்லா ஹெல்ப் பண்ணுற நீ எனக்கு. அழகா இப்போ கழுவிட்டியா? இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டு நல்லா 2த்தையும் இப்படி கலந்து விட்டுடணும். நல்லா கலந்தாச்சா? இப்போ அடுப்பை பற்றியாச்சு. இப்போ பொங்கல் பானையை வச்சுருவோம் அடுப்பில். இப்போ அழகா தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இது நல்லா வெந்து வரட்டும். பாட்டி, இது பொங்கி வரும்போது எல்லாரும் பொங்கல பொங்கல்னு கத்தணுமா? ஏன்னா போன தடவை அஞ்சலி சாரதி அண்ணா வீட்லயும் அதே மாதிரி தான் பண்ணோம், அதான் கேட்டேன். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமாம் பிள்ளைங்களா, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கத்துங்க சரிங்களா? இப்போ தானே வச்சுருக்கோம், கொஞ்சம் நேரம் ஆகும். அது நல்லா கொஞ்சம் லேசாக வெந்து அதுக்கப்புறம் பொங்கி வரும். அப்போ சொல்லுங்கள் எல்லாரும். ஓகே, அப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஹை, அங்கே பாரு, ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டாங்க. ஏங்க, நம்ம தான் ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரியான டிராஃபிக், எல்லாரும் ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. டிராஃபிக்கில் வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. என்னப்பா, காலங்காத்தாலே வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நாங்களும் போட்டு பார்த்தோம், நேரம் ஆயிடுச்சு, அதான் நாங்களே வச்சுட்டோம் படுப்பில். வாங்கப்பா. நாங்களும் முன்னாடியே கிளம்பிட்டோம்மா. வர்ற வழியில ரொம்ப டிராஃபிக், அதாம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, இருங்க, இதோ வந்துடுறேன். பரவாயில்லத்த, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? சரி சரி, நான் தான் வந்துட்டேனே, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். பொங்கல் பானை பொங்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, கரெக்டாக வந்துட்டேன். பொங்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சோ? லேசாக கிண்டி பார்க்குறேன். அத்தை, இப்போ தான் வச்சிங்களா? இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. நாங்கள் முன்னாடியே வரணும்னு தான் ஆசை. எங்கே சரியான டிராஃபிக், நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் த. வர வழியில் ரொம்ப இதுவாக இருந்தனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு த. ஹை பாட்டி, பாட்டி இங்கே பாருங்க, பொங்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அழகா பொங்கி வந்துருச்சுங்க பசங்களா. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துருவோமா? இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்லம் போடணும்ல, வெல்லம் போட்டு இறக்கலாம். கொடுங்கத்த, வெல்லம் நான் போடுறேன். அரிசி பருப்பு இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கீங்களா? சரி சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு வெல்லம் மட்டும் போடுறேன். சரி, நல்லா போட்டு இதுவும் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஹை, வெல்லம் போட்டோன்னா நல்ல ஸ்மெல் வருது. செம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெடியானோனே. வாவ், இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிருச்சு. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடணுமா? அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். நிலா குட்டி, அடுத்து ஒன்றும் இல்லை, அந்த முந்திரி திராட்சைலாம் எடுத்து
வச்சாங்கல்ல அதெல்லாம் பாட்டி சூப்பராக நெய்யில் போட்டு வறுத்து அதுக்குள்ளே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் விட எங்கள் அம்மா அப்பப்போ வெண்பொங்கல் செய்யுமா, அதில் தெரியும். அதனால தான் சொன்னேனே. பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே நெய் ஊற்றுறாங்க. நெய் நல்லா தாராளமாக ஊற்றி அந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் இருக்குல்ல அதெல்லாம் சூப்பராக போட்டு அதில் நல்லா வறுத்து அது கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் சும்மா அள்ளும் தெரியுமா. வெண்பொங்கல் வேறு லெவல் டேஸ்ட்டில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பரவாயில்லையே, ஆயிஷாக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும் போல இருக்குது. கரெக்டாக சொல்கிறேன். சரி சரி, இப்போ இதை லேசாக வறுத்து விட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படி போட்டுட்டோன்னா அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் ரெடி. போன பொங்கல் அங்கேயே கொண்டாடியாச்சு. இந்த பொங்கல் இங்கே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. இன்றைக்கி 5 நாள் லீவ் ஆஃபீஸ்லாம் இதுக்கப்புறம். அதனால் 5 நாள் இங்கே இருந்து நல்லா ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகணும். ஆஹா, கமகமன்னு ஸ்மெல்லு வருதே. என்னம்மா, பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமாப்பா, பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். நல்ல கமகமன்னு நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் பசங்களா. எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.